ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோபி பாக்கியாட்ட நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. கோபியோட அம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் எதுக்காக கோபியை பார்க்காம வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எழில் கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, நான் உனக்கு அவ்வளோ கால் பண்ணினேன், நீ ஏம்மா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இனிமேல் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது நான் கிடையாது, உன்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஹாஸ்பிட்டலில் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லி உங்களுக்கு பில் கட்டினது யார் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. செலியன் சொல்கிறாரு, நீ தான் பில் கட்டினேன்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் எல்லார்கிட்டையும் இவரோட ஒய்ஃப் தான் பில் கட்டினாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் பாக்கியலட்சுமி கட்டினாங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. பாக்கியா அம்மா சொல்கிறாங்க, இவனோட ஒய்ஃப்னா அது நீ தானே, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்து இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு ஃபோன் வந்த உடனே நான் பதறி போய் ஓடினேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா சொன்னாலே யாரோ ஒருத்தர் வீட்டில் கலாட்டா பண்ணாருன்னு அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போய் பில் பே பண்ணலான்னு போனால் அவங்க கட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேஷண்ட்டை பார்க்க போகலாமான்னு கேட்டால் நீங்களாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களோட ஒய்ஃப்னு சொன்னேன். அப்போ அவங்கள பார்க்க போனது யார் அப்படின்னு நர்ஸ் என்னை பார்த்தே கேட்குறாங்க. என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்கன்னு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியை பார்க்க வேற யார் போயிருந்திருப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க. நான் அவரை பார்க்கலான்னு அவரோட ரூமுக்கு போனேன், எந்த ஒரு ஒய்ஃபுமே பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யாரோ ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டு போயிடாத, நீ போயிட்டா என்னால் உயிரோடவே இருக்க முடியாதுன்னு கெஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிற பாக்கியா அப்படின்னு பாக்கியோட மாமியார் சொல்கிறாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்க கிட்டக்க பேசுகிறத நான் நிறையா தடவை ஃபோனில் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. தன்னால் இவர் ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சோம்ல, ஒருவேளை பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனைன்னு யோசிச்சோம்ல, ஆனால் அது கிடையாதத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. கோபியை பற்றி நீ தப்பாக பேசாத, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு பாக்கியோட மாமியார் சொல்கிறாங்க. அப்பா தப்பு பண்ணியிருக்காரு பாட்டி அப்படின்னு எழில் சொல்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு தான் யார்ட்டுமே நான் சொல்லாமல் இருந்தேன், இனிமேல் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு எழில் சொல்கிறாரு. கோபி இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சேன் அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.